நீங்கள் டிப்ளமோ ஆர் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு மெஷின் ஷாப்பில் ஒர்க் பண்ணக்கூடிய மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் சேலரி டபுள் ஆகிறதுக்கும் அல்லது நல்ல ஹைக் ஆகிறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் மெஷின் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க என்னென்ன மாதிரியான ஜாபில் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா, இன்கமிங் இன்ஸ்பெக்ஷன், இன் ப்ராசஸ் இன்ஸ்பெக்ஷன், லைன் இன்ஸ்பெக்ஷன், ஃபஸ்ட் பீஸ் இன்ஸ்பெக்ஷன், ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன், சிஎம்எம் இன்ஸ்பெக்ஷன் அண்டு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ், டிசைன் இன்ஜினியராக இருந்து அங்கே ஒரு பார்ட் டிராயிங் டிசைன் பண்ணுறது, டிஸ்பேச்சில் இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒர்க்லாம் பண்ணுவாங்க. அது சப்ளையர் குவாலிட்டி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு இவங்க கெரியரில் இவங்க எக்ஸ்பீரியன்ஸில் எந்த ப்ராப்ளம் வராது. ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு ரீசனபிள் பே உங்களுக்கு கிடைக்கும். ஆஃப்டர் 3 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க எந்த கம்பெனி நோக்கி எந்த இண்டஸ்ட்ரியை நோக்கி அடுத்த கட்டம் நகருது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கெரியரில் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஸ்கில் செட்டையும் ஆட் பண்ணுறது இல்லை ப்ராப்பராக. ஸ்கில் செட் அப்படிங்கிறது நான் முதலே சொல்லியிருக்கேன், இயர்லி ஒரு நியூ ஸ்கில்ஸ் நம்ம கற்றுக்கிட்டே வரணும், லேர்ன் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ ப்ராப்பர் ஸ்கில்ஸ் செட் இல்லாததுனாலே இவங்க ஸ்ட்ரக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோல் அண்ட் விஷன் அப்படிங்கிறது கிளியராக இருக்கணும். இந்த மெஷின் ஷாப்லேருந்து வெளியில் போனால் நான் ஒரு பெட்டர் QA/QC மேனேஜர் ஆகணும், ஆர் ஒரு ப்ரொடக்ஷன் ஹெட், பிளான்ட் ஹெட் ஆகணும், ஆர் ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சியில் நான் ஒரு இன்ஸ்பெக்டர் ஆகணும், ஆர் ஒரு ஃபாரின் போகணும், கல்ஃப் போகணும். இந்த மாதிரியான எந்த ஒரு கிளாரிட்டி அண்ட் விஷன் இல்லாமல் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறதும் இந்த பிரச்சனைக்கு காரணம். ஸோ ப்ராப்பரான விஷனோட ப்ராப்பரான ஸ்கில் செட்டோட இவங்க கெரியரை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ப்ராப்பராக வந்து ஒரு டிராயிங்கை வச்சு ஒரு காம்பனண்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்பெக்ஷன் நாலேஜ், டிராயிங் நாலேஜ், GD&T நாலேஜ், அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்ட் நாலேஜ், வெல்டிங் நாலேஜ், NDT நாலேஜ், இந்த மாதிரி நிறைய நாலேஜை வந்து அவங்க கேதர் பண்ணணும். டாக்குமெண்டேஷன் நாலேஜ் கேதர் பண்ணணும். லீன் கோ டூல்ஸில் வரக்கூடிய APQP, PPAP, FME, MSc, SPC இந்த மாதிரியான டிராயிங் நாலேஜை கேதர் பண்ணிவிட்டு டாக்குமெண்டேஷன் நாலேஜில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். சப்ளையரை ஹேண்டில் பண்ணுறதுல வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தால் இவங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஸோ அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் வெர்சடைல் ஸ்கில் செட்டை ஃபோக்கஸ் பண்ணி ஸ்கில் ஸ்டாக்கை ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியும். தொடர்ந்து பேசும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட மோர் கார்னருக்கு தொடர்ந்து என்ன ஃபாலோ பண்ணுங்கள்.